மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் ரேணு மீரா. புத்தகம் படி நிகழ்ச்சி மூலமாக இன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான புத்தகம், பிரியும் வரை என்னுடன் வா அப்படிங்கிற ஒரு அழகான புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி 2 தனித்தன்மை இருக்குது. முதல்ல இந்த புத்தகத்தை ஸ்வீடிஷ் மொழியில் அனலி ஃபர்மாக் அப்படிங்கிறவங்க எழுதி அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் ஹேனா ஸ்ட்ராம்பர்க் அப்படிங்கிறவங்க. இதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டவர் திருமதி பத்மா அமர்நாத் அவர்கள். இது எமரல்டு புத்தக அந்த பப்ளிஷர்ஸ் இதை அழகாக பப்ளிஷ் பண்ணினாங்க. இந்த புத்தகத்தோட தனித்தன்மை அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு கிராஃபிக் நாவல். ஸோ இந்த கிராஃபிக் நாவல் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான நிறைய கிராஃபிக் நாவல்கள் நம்ம பார்த்துருப்போம். நிறைய புத்தகங்கள் குழந்தைகளுக்காக வந்திருக்கு, கார்ட்டூன் நாவல்கள் எல்லாம். இந்த கிராஃபிக் நாவல் இவ்வளோ ஒரு ஆளுமை மிக்க ஒரு விஷயத்தை இந்த கிராஃபிக் நாவலில் கொடுத்தது குறிப்பாக நிறைய பேருக்கு சில நல்ல விஷயங்களை புரிஞ்சிக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையான முறையில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது ரொம்ப ஒரு ஹெவி டாபிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கனமான ஒரு விஷயம். 50 வயதை கடந்த பெண்களின் மனநிலையை பற்றி சொல்வது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப பிணைப்போட கணவர் மனைவி குழந்தையின இருக்கக்கூடிய ஒரு பெண் 50 வயது கடந்த பிறகு அவளுடைய எதிர்பார்ப்புகளும் அவளுடைய விருப்பங்களும் மாறுது அப்படிங்கிறது. இந்த விருப்பம் அவளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பல கதைகள் மூலமாகவும் பல செய்திகள் மூலமாகவும் நமக்கு தெரிந்த விஷயம்னா கூட இப்படிப்பட்ட மாற்றங்களும் இந்த பெண்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த பெண்ணுக்கு இன்னொரு பெண் மீது ஈர்ப்பு ஏற்படுகிற மாதிரி தான் இந்த கதை போகுது. அப்போது இவ்வளோ நாள் வாழ்ந்த கணவன் மேலே நான் உண்மையான காதலோட இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த பெண்ணுக்குள்ளே ஏற்பட்டாலும் அந்த இன்னொரு பெண் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பும் தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக சில நேரங்களில் சில குறைபாடுகளை தேடி தேடி கணவன் மேலே சொல்ல முயற்சி செய்கிறதும், அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பெண் அவளுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து வெளிவராத ஒரு சூழலில் அவள் தவிக்கிறதும், இந்த மாதிரியான உணர்ச்சி போராட்டத்துக்குள்ளே இந்த கதை ரொம்ப அழகாக நகர்த்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக நம்ம பார்த்தாலும் இது இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் நிறைய நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதை பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உளவியல் பார்வையும் இதில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னால் இங்கே புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியான வித்தியாசமான கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்து நகர்த்திக்கிட்டு போயிருக்காங்க. இந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை எடுத்து ஒரு மொழியில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாலும் அதை தமிழில் மொழிபெயர்க்கும்போது இந்த மொழிபெயர்ப்பாளர்களின் இன்னல்கள் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப ஒரு அந்தரங்கமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட அந்த பெண் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் கடுமையாக இருக்குது. அந்த கடுமையான வார்த்தைகளை தமிழில் தேடி போட்டது இந்த புத்தகத்தில் இந்த மொழிபெயர்ப்பாளருடைய திறமையை தான் நான் இங்கே பார்க்குறேன். ரொம்ப அழகாக அதை கையாண்டிருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு நாட்டுடைய கலாச்சாரமாக இருந்தாலும் ஒரு நாட்டுடைய இலக்கணமாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு மொழியில் கொடுக்கும்பொழுது ரொம்ப அது ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய ஒரு சூழல் உண்டு. அது ரொம்ப அருமையாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் திருமதி பத்மா அமர்நாத் அவர்கள். இந்த இடத்துல இந்த கதையில் ஒரு மகனுடைய உணர்வு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒரு தாயுடைய உணர்வாக அது எப்படி பரிமாறப்படுகிறது, கணவனை எப்படி ஒரு பெண் பார்க்கிறாள் 50 வயது கடந்த பிறகு, அதுக்கப்புறம் அந்த கணவன் எப்படி அந்த பெண்ணுடைய குறைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் ஆணிடம் அதிகமாக இருக்கிறதோ 50 வயதை தாண்டிய பிறகு அப்படிங்கிற அளவுக்கு சில ஒரு மெல்லிய அந்த நூல் இழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆங்கிலத்தில் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸுங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல அது இருக்கோ அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த கதையில் சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு கதை புத்தகம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு பருமனான அந்த புத்தகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்கா, படிக்கணுமே, டைம் எடுக்கணுமேனு இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான கிராஃபிக் நாவல்
நம்ம வந்து ரொம்ப அழகாக அதை சீக்கிரமாக படிச்சிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான நாவல்களை அதிகமாக எதிர்பார்ப்போம். இந்த நாவலில் அந்த இன்னொரு பெண்ணுடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். அந்த பெண் ஒரு பெண்ணுடனே அவள் வந்து திருமணம் செய்து வாழ்ந்து வருவதாக இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அவளுக்கு இந்த பெண்ணோட அவள் எப்படி நட்பு கொள்கிறா, அந்த பெண்ணோட வந்து அவளுடைய விருப்பம் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது ஒரு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுற அளவிற்கான அவளுடைய மனநிலை இருக்கிறது. ஆனால் அது இந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த செட் பண்ணுற பவுண்ட்ரி இந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப அழகாக கையாளப்பட்டிருக்கும். எல்லாமே வார்த்தைகளால் உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை பரிமாறுறதும், அந்த ஏக்கங்கள், ஃபோன் வருமா, நம்ம பேசிடுவோமா, ராத்திரி முழுக்க ஃபோனே வரலையே, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வார்த்தைகள் மூலமாக ரொம்ப அழகாக பரிமாறப்பட்டிருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய ஓவியங்களாக இருக்கட்டும், இந்த புத்தகம் முழுக்கவே ஓவியங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரியான கதையை வந்து நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் அப்படியே அது ஒரு பார்வையில் அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக விஷுவல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான கதைகள் வருங்காலங்களில் அதிகமாக வர வேண்டும், நிறைய பேரை வந்து சேர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். இந்த கதையை கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே படிக்கணும். இந்த உறவுக்குள்ளே ஏற்படக்கூடிய போராட்டங்களில் முக்கியமாக கணவனுக்கு அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு பற்றி, அதாவது நம்ம ஒரு தவறு செய்து விட்டோம் அப்படின்னா அந்த எதிராளியும் அதே மாதிரி ஒரு தவறை செஞ்சுட்டா அதை குறிப்பிட்டு அதை வந்து குறை சொல்கிற அந்த ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா? ஸோ அதை ரொம்ப அழகாக இங்கே வந்து அதை உயர்த்தி காட்டுற மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஒரு குற்ற மனப்பான்மையும் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கும். இது எல்லாமே ஒரு காணொலியாக இருக்கிறது வேற, ஆனால் அதை ஒரு காட்சி பூர்வமாக அதை மாற்றி அதை ரொம்ப அழகாக வார்த்தைகளில் விளையாடி இருப்பாங்க. இது படிக்கும்போது தான் உங்களுக்கு அதோட சுவாரஸ்யம் தெரியும். அடுத்தடுத்த கட்டத்தில் நகர ஐயோ என்ன பண்ணுவா, இப்போ எப்படி இருக்கும் இவங்களுடைய உறவு முறை, அப்புறம் அந்த கணவன் வந்து இவளை பதில் இவ வந்து இவ்வளோ தூரம் அந்த கணவனை எதிர்த்து கேள்வி கேட்கும்பொழுது அந்த கணவனும் இப்போ பதில் இவளை கேட்பாரு இல்லை, அப்போ நீ பண்ணுறது மாத்திரம் நியாயமா அப்படின்னு கேட்பாரு இல்லை. அப்போது ஒரு உறவு முறையில் வந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிளவு ஏற்படுது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னா தன்னை அறிதல் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னை அறிதல் அப்படிங்கிற அந்த நிலை இருக்குது இல்லையா? அப்போது ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு முழுக்க அவளுடைய அலுவல்லையும் தன்னுடைய கணவருக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவளுடைய விஷயங்களை நகர்த்தி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 50 வயது கடக்கிற அந்த நிலையில தான் அவ தனக்கான விருப்பம் எது, தனக்கான விஷயங்கள் எது அப்படிங்கிறதுல நோக்கமே மாறுது. அப்போது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற அந்த ஒரு நிலைக்குள்ளே வரும்பொழுது தான் இப்படிப்பட்ட விருப்பங்களை வந்து தனக்கே உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிற ஒரு பக்குவத்துக்கு அந்த பெண் வருகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு புரிய வைக்குது. ஒரு நாட்டில் இருந்து எழுதப்பட்ட அந்த கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து அதை தமிழுக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை படிக்கும் பொழுது உலகளாவிய விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியுது. நம்ம நாட்டில் கூட இப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே வந்து நம்மளை கொண்டு வருது புத்தகம் படி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக. உலகளாவிய புத்தகங்களை நம்ம வீட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து வைக்கிறோம். எல்லாருமே வாங்க புத்தகம் படிப்போம்.